வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். போன கிளாஸில் பார்த்தீங்கன்னா எயித்துலேருந்து பாலிட்டி வினா விடையை நம்ம வீடியோவை பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நைன்த்து பாலிட்டி வினா விடையை நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், ஓகேங்களா? 9ஆம் வகுப்பு பாலிட்டி POLITY ஓகேங்களா? 9th புக்கில் இருக்கிற பாலிட்டி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். 541வது கொஸ்டின். உயர்குடியினர் வழி நடத்தப்படும் அமைக்கப்படும் அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டு. இங்கிலாந்து, ஸ்பெயின். முடியாட்சி என்பது என்ன? ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம். முடியாட்சி என்பது ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கம். முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். பூட்டான், ஓமன், கத்தாரு. தனிநபர் ஆட்சி என்றால் என்ன? முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபர் எல்லாம் அமைக்கப்படும் ஆட்சி. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபர் எல்லாம் அமைக்கப்படும் ஆட்சி தான் தனிநபர் ஆட்சி. தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வடகொரியா, சவுதி அரேபியாவுக்கு தனிநபர் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. சிறு குழு என்றால் என்ன? மக்களின் சிறிய குழு ஒன்று ஒரு நாட்டை கட்டுப்படுத்துவது. சிறு குழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. சோவியத் யூனியன், சீனா, வெனிசுலா. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 548. மத குருமார்களின் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு. வாடிக்கான். மத குருமார்களின் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு வாடிக்கான் சிட்டி. மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்கா. ஓகேங்களா? இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸு. மக்களாட்சி. குடியரசு என்பது மக்களிடமே அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இடமும் உயரிய அதிகாரமும் இருக்கின்ற அரசாங்க முறை. குடியரசுக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, ஆஸ்திரேலியா. மக்களாட்சி என்றால் எந்த மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? மக்களாட்சி என்றால் எந்த மொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது? கிரேக்க மொழி சொல்லு. டெமோக்ராசி என்பதன் பொருள் மக்கள் அதிகாரம். குடியரசு என்னும் சொல் முதலில் எங்கு வடிவமைக்கப்பட்டது? ரோம் நாட்டில். முடியரசு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்படுகிறது? லத்தீன் மொழியிலிருந்து பெறப்படுகிறது. மக்களாட்சிக்கு வரையறை கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். அப்போ மக்களாட்சி என்றால் என்ன அப்படின்னா, மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஆட்சி. ஓகேங்களா? அப்போ மக்களாட்சிக்கு வரையறை கூறியவர் ஆபிரகாம் லிங்கன். அப்போ மக்களாட்சி என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, மக்களுக்காக மக்களே நடத்தப்படும் ஆட்சி மக்களாட்சி. அப்படி சொன்னவர் தான் ஆபிரகாம் லிங்கன். 2500 ஆண்டுகளுக்கு முன்பு மக்களாட்சி முறை காணப்பட்ட நாடு எந்த நாடு? ஏத்தன்ஸ். எந்த நாடு? ஏத்தன்ஸ். நாடாளுமன்ற அரசாங்க முறை எந்த நாடுகளில் பின்பற்றப்பட்டது? இந்தியா, இங்கிலாந்து. நாடாளுமன்ற அரசாங்கம் இந்தியாவும் இங்கிலாந்தும். அதிபர் அரசாங்க முறை எந்த நாடுகளில் பின்பற்றப்பட்டது? அமெரிக்காவும் பிரான்ஸும். மக்களாட்சியின் பணிகள் நேரடி மக்களாட்சி, இன்னொன்று மறைமுக மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சிக்கு வேறு பாருங்க, பிரதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. நேரடி மக்களாட்சி என்பது என்ன அப்படின்னா, பொது விவகாரங்கள் மக்களை நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசாங்க முறை. மக்களே நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசாங்க முறை தான் நேரடி மக்களாட்சி. அடுத்து நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு பண்டைய கிரேக்க நகர அரசுகள்னு சொல்லலாம், அல்லது சுவிட்சர்லாந்துன்னு சொல்லலாம். நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு பண்டைய கிரேக்க நகர அரசுகள் அல்லது சுவிட்சர்லாந்து. இது ரெண்டுமே நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு. மறைமுக மக்களாட்சி என்பது பொது விவகாரங்கள் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் வெளிப்படுத்தும் முறைக்கு தான் மறைமுக தேர்தல். மறைமுக மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து. உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு
இந்தியா. உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தவர் யார்? எட்வின் லூடினஸ் ஹார்பர் பெக்கர். 1912 முதல் 1913 வரை, 1912 முதல் 1913 வரை. அப்போ இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தை வடிவமைத்தவர் எட்வின் லூடின்ஸ் ஹெர்பர் பெக்கர். இந்திய நாடாளுமன்றம் எப்போது கட்டப்பட்டது? 1921 முதல் 1927 வரை. அப்போ 1921 தொடங்கி 27 கட்டி முடித்தாங்க. இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? 1920 தான் முதல் பொது தேர்தல் நடந்தது. மக்களவையில் முதல் பொது தேர்தல் எப்போது நடைபெற்றது? 1951 1952 வரை. வரலாற்றில் முதல் பொது தேர்தல்னா தான் 1920. ஓகேங்களா? மக்களவையில் முதல் பொது தேர்தல் எப்போ நடைபெற்றதுன்னா 20/10/1951 21/2/1952 வரை. முதல் பொது தேர்தலின் போது இருந்த தொகுதிகளின் எத்தனை? 489 தொகுதிகள். 364 தொகுதி இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அப்போ முதல் பொது தேர்தலில் மொத்த தொகுதிகள் எத்தனை கேட்டாங்கன்னா 489. அதில் 364 தொகுதிகள் காங்கிரஸ் எடுத்து வெற்றி பெற்றது. அடுத்து பாருங்கள் 572. இந்திய தேர்தல் முறை எந்த நாட்டிலிருந்து பின்பற்றி அமைக்கப்பட்டது? இந்தியாவினுடைய தேர்தல் முறை எந்த நாட்டை பின்பற்றி அமைக்கப்பட்டது? இங்கிலாந்து முறை. இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 324 329 வரை, 324 329 வரை. தன்னிச்சையாக தேர்தல் ஆணையம் அமைத்திட எந்த பிரிவு வழிவகை செய்கிறது? 324. இந்திய அரசியலமைப்பில் தேர்தலுக்கான சட்டப்பிரிவை கூறும் பகுதி கேட்குறாங்க. பகுதி 15 தான் தேர்தலை பற்றி சொல்லக்கூடிய பகுதி. இந்திய தேர்தல் ஆணையம் முதல் தேர்தல் ஆணையர் எத்தனை பேர்? ஓகேங்களா? 3 பேர். அதாவது 1+2 3 பேர். குடவேளை யாருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது? சோழருடைய ஆட்சி காலம். இப்போ குடவாளை தேர்தல் சோழருடைய ஆட்சி காலம். இந்திய தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. தேசிய அளவில் அரசாங்கத்தின் தலைவர் பிரதமர். VVPAT என்பதன் பொருள் ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல். அப்போ VVPAT என்பதன் பொருள் என்ன கேட்டாங்கன்னா ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையலர். அப்போ VVPAD எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது? 2004. அடுத்து பாருங்கள் NOTA நோட்டா என்பதன் பொருள் நன் ஆஃப் த எபோ. அடுத்து பாருங்கள் எந்த ஒரு வாக்காளர்களின் தேர்வு செய்ய விரும்பும் இல்லை என்பதை கூறும் விரிவாக்கம் நோட்டாவிற்கு வாக்களிப்பதன் மூலம். அப்போ எந்த வாக்காளருக்கு நான் தேர்தல் அளிக்கலை அப்படிங்கிறதுக்கு நோட்டா எந்த விதியை பற்றி கூறுகிறது? விதி எண் 49O. 1961 முதல் நடத்தை விதி 49A. அடுத்து பாருங்க நோட்டா எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது? 2004. நோட்டாவை அறிமுகப்படுத்திய இந்தியா எத்தனையாவது இடம் பிடித்துள்ளது? நோட்டா அறிமுகப்படுத்துதலில் நம்ம 14வது நாடு. ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு. ஒரு கட்சி முறை சீனா, கியூபா, ரஷ்யா. இரு கட்சி முறை அமெரிக்கா, இங்கிலாந்து. பல கட்சி முறை இந்தியா, இலங்கை, பிரான்ஸு, இத்தாலி. ஓகேங்களா? உலகில் எத்தனை வகையான கட்சிகள் உள்ளன? 3 வகையான கட்சிகள் உள்ளன. தேசிய கட்சி குறைந்தது எத்தனை மாநிலங்களில் மாநில கட்சியாக தகுதி பெற்றிருக்க வேண்டும்? 4 மாநிலங்களில். 2017 நிலவரப்படி இந்தியாவில் உள்ள தேசிய கட்சிகள் 7. தேசிய கட்சிகள் எத்தனை இருக்குது? 7 தேசிய கட்சிகள் இருக்குது. அடுத்து பாருங்க 592. ஒரு கட்சி தேசிய கட்சியாக அங்கீகரிக்கும் தகுதிகள் என்ன? மக்களவையை மாநில பேரவை சட்டத்தில் குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் பதிவான வாக்குகளில் மொத்த செல்லத்தக்க வாக்குகள் குறைந்தபட்சம் 6% பெற்றிருக்க வேண்டும். எத்தனை சதவீதம்? 6% பெற்றிருக்க வேண்டும். மக்களவையில் குறைந்தபட்சம்
2% இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். மேலும் 3க்கு மேற்பட்ட மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் ஒரு கட்சி தேசிய கட்சியினுடைய அந்தஸ்து கொடுக்கிறது. எதிர்கட்சி தலைவர் எத்தனை தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும்? கேபினட் அமைச்சர் தகுதியை பெற்றிருக்க வேண்டும். பொது கணக்கு குழுவின் தலைவர் யார்? எதிர்கட்சி தலைவர். அழுத்த குழுக்கள் என்ற சொல் எங்கு உருவாக்கப்பட்டது? அமெரிக்கா. அழுத்த குழுக்கள் என்ற சொல் எங்கு உருவாக்கப்பட்டதுன்னா அமெரிக்கா. அழுத்த குழுவின் வேறு பெயர் என்ன? நலக்குழுக்கள், தனிப்பட்ட நலன்கள். நலம் குழுக்கள், தனிப்பட்ட நலன்கள். அரசியல் மற்றொரு முகம் இதனை கூறலாம். அழுத்த குழுக்கள். எந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் மண்டேலாவின் தலைமையான ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று அந்த நாட்டின் தலைவரானார்? 1994. அப்போ நெல்சன் மண்டேலா எப்போ ஆப்பிரிக்காவில் தலைவரானார்னா 1994. சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்றால் என்ன? 14 வயதில் சிறுவர்கள் சுரங்கங்கள் மற்றும் அபாகரமான தொழில்களில் ஈடுபட்ட சட்டப்படி குற்றமாகும் ஒரு செயலை செய்யவோ அல்லது அச்செயலை தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேறுபட்ட சட்டமைப்பால் வழங்கப்படும் எழுத்துப்பூர்வமாக உத்தரவு தான் நீதி பேராணை. 1950 ஜனவரி 26 முதல் நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பு சட்டத்தின் இடம்பெறவில்லை. அடிப்படை கடமைகள். அடுத்து 601. முதலாவது இந்திய அரசியலமைப்பு திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1976 42வது சட்ட திருத்தம். முதலாவது இந்திய அரசியலமைப்பு திருத்தும் சட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அதிகமாக அதுதான் முதல் சட்ட திருத்தம்னு கேட்டாங்கன்னா முதல் சட்ட திருத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1951 தான் முதல் சட்ட திருத்தம். மொத்தம் எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளது? 11 அடிப்படை கடமைகள் உள்ளது. மூத்த குடிமகள் மற்றும் பெற்றோர்களை பராமரிக்க இயற்றப்பட்ட சட்டம் 2007ஆம் ஆண்டு. இந்திய மனித உரிமை ஆணையம் எப்போது இயற்றப்பட்டது? இந்திய மனித உரிமை ஆணையம் பாதுகாப்பு கீழ் 1993ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் நாள் இயற்றப்பட்டது. இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் ஒரு மாநில மனித உரிமை ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் வகை 1993 பிரிவு 21. குழந்தைகள் உரிமை பிரகடனத்தை ஐநா சபை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1989 நவம்பர் 20. 6 முதல் 14 வயது வரை குழந்தைகள் இலவச கட்டாய கல்வி வழங்கும் வழிமுறை செய்யும் சட்டம் 2009வது இந்திய நாடாளுமன்ற சட்டம். அடுத்து பாருங்க 68வது கொஸ்டின். சட்டப்பிரிவு 21. ஒவ்வொரு குழந்தையும் தொடக்க கல்வி பயில உரிமை உள்ளது என்பதை வலியுறுத்தும் இலவச கட்டாய கல்வி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? 2009. ஆபத்து காலங்களில் உதவிட தமிழ்நாடு அரசினால் பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. காவலன் SOS. போக்சோ சட்டம் எந்த வருடம் இயற்றப்பட்டது? 2002. 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வலியுறுத்துகின்ற குழந்தைகளின் உடல் அறிவுசார் பிரச்சனைகளை உறுதி செய்கிறது. எந்த சட்டம்னா போக்சோ சட்டம். 2009ஆம் ஆண்டு 2009 எந்த ஆண்டு 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படும் பொழுது வன்கொடுமை செய்வதற்கு மரண தண்டனை வழங்குவதோடு தண்டனை விதிக்கும் வகை செய்யும் சட்டம் கொண்டு வரப்பட்டது? 2018 ஏப்ரல் மாதம். அடுத்து பாருங்க, பச்சாவ் அந்தோலன் போன்ற குழந்தை உரிமை அமைப்பின் நிறுவியவர் கைலாஷ் சத்யார்த்தா. கைலாஷ் சத்யார்க்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? 2014. கைலாஷ் சத்யார்க்கு எந்த ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? 2014. 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடக்கூடாது என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 24. அடுத்து வருங்க, 14 வயது நிறைவடைந்த வரை
இலவச கட்டாய கல்வி அமைத்த குழந்தைகளுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று கூறும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45. 1989ஆம் ஆண்டு நிறைவேற்றிய மூதாய்ந்தர்கள் சொத்தில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது தமிழ்நாடு அரசு இந்து வாரிசு உரிமை சட்டம். பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவு? மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீடு 4%. தமிழ் வழி கல்வி பயின்ற ஒரு கணமான ஒவ்வொரு பிரிவினுக்கும் முன்னுரிமை எத்தனை சதவீதம் அப்படின்னா தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு 20% இடஒதுக்கீடு. இந்தியாவின் மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பழங்குடியினர் மக்கள்? ஓகேங்களா, 8.6%. புரட்சிகரமான சட்டங்கள். தகவல் அறியும் உரிமை சட்டம். தகவல் அறிவு உரிமை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? 2005 அக்டோபர். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை தகவல் வழங்க வேண்டும்? 30 நாட்களுக்குள். 30 நாட்களுக்குள். அடுத்து 623 இருபாலருக்கும் சம வேலை வாய்ப்பு சம ஊதியம் உறுதி செய்யும் சட்டம் 39P. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் ஜான் எஃப் கென்னடி. இன ஒதுக்கல் என்னும் கொள்கை பின்பற்றிய நாடு தென்னாப்பிரிக்கா. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை சொத்துரிமை. நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை சொத்துரிமை. அடுத்து பாருங்க, நாடு நாடாளுமன்றம். நாடுகள் மற்றும் நாடாளுமன்றம். இஸ்ரேலுடைய நாடாளுமன்றத்தினுடைய பேர் பாருங்க கெனஸ்ட். ஜெர்மனியில் பந்தஸ்டாக், டென்மார்க்கில் போக்டிங், நார்வேவில் ஸ்டார்டிங், அதாவது அமெரிக்காவில் காங்கிரஸு, ஜப்பானில் டயட்டு, பிரிட்டனில் பார்லிமெண்ட்டு. அப்போ இந்தியாவில் ரொம்ப முக்கியம், எல்லாமே கொடுத்துட்டோம். நம்ம இந்தியாவை தான் காணோம். இந்தியாவில் சன்சத். இந்தியாவுடைய பாராளுமன்றத்து பெயர் சன்சத். ஜப்பானில் டயட்டு, பிரிட்டனில் பார்லிமெண்ட்டு, அமெரிக்காவில் காங்கிரஸு, இந்தியாவில் சன்சத்து. அடுத்து பாருங்க 627வது கொஸ்டின். நாடாளுமன்ற ஆட்சி முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அமைச்சரவை அரசாங்கம் அல்லது பொறுப்பு அரசாங்கம் அல்லது வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்கம். நாடாளுமன்ற ஆட்சி முறை எந்த நாடுகளில் காணப்படுகிறது? பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா. கிச்சன் கேபினட் என்று அழைக்கப்படுவது அமெரிக்க நாடுகளில். அமெரிக்க நாடுகள். மத்திய மாநில அரசாங்கங்களுக்கிடையே உறவுகள் என்பது பாருங்க, சட்டமன்ற உறவு பிரிவு 245 255 வரை. நிர்வாக உறவுகள் பிரிவு 256 263 வரை. நிதி உறவுகள் பார்த்தீங்கன்னா பிரிவு 268 298 வரை. மொத்த தேதி மகிழ்ச்சி குறியீடு எங்கு நடைமுறைப்படுத்தப்பட்ட பூட்டான் அரசியல் அமைப்பில் இடம்பெற்று இருக்கிறது? ஜூலை 18 2018. அடுத்து பாருங்க, நடைமுறைப்படுத்தப்பட்டது. மொத்த தேசிய மகிழ்ச்சி என்னும் பதத்தை உருவாக்கியவர் யார்? பிரிட்டன் அரசனின் சிக்கிய வாக்கு அவர்களால் 1970ஆம் ஆண்டு. உள்ளாட்சி அமைப்பின் தந்தை ரிப்பன் பிரபுவின் தீர்மானம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1882. எந்த ஆண்டு மகாசாசனத்தில் தன்னாட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது? 1935. 1937 நடைமுறைக்கு வந்தது. காங்கிரஸ் ஆட்சி அமைத்த மாகாணங்களில் இதில் சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டது. ஊரக வளர்ச்சி. காந்தியடிகளின் திட்டத்தில் ஒரு முக்கிய கூறாக இருப்பது பஞ்சாயத்து ராஜ்யம். 1882ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளை அறிமுகம் செய்வதன் மூலம் இந்திய சுதந்திர சுவையை அறிமுகப்படுத்தியவர் ரிப்பன் பிரபு. அடுத்து பாருங்க 639வது கொஸ்டின். பஞ்சாயத்து ராஜ்ய சட்டத்தை அடிப்படையாக திகழ்வது எது? சமூக அபிவிருத்தி திட்டம் 1952. தேசிய நீட்டிப்பு திட்டம் 1953. பல்வேந்திரா குழு 1957. அசோக் மேத்ரா குழு 1977. ராவ் குழு 1985. 1985. சிங்வி குழு 1986. பல்வேந்திரா குழு 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை அமைத்தது. கிராம அளவில் கிராம ஊராட்சி, வட்டார அளவில்
பஞ்சாயத் சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத். ஓகேங்களா. அசோக் மேத் குழு 2 அடுக்கு முறையை அறிமுகம் செய்தது. அரசியல் கட்சிகள் அனைத்தும் நிலை தேர்தலுக்கு பங்கு பெற வேண்டும். ராவ் குழு பாருங்க, திட்டக்குழு நியமிக்கப்படும் வேறொன்ற பொருட்கள். எந்த குழு? 73, 74வது சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992 அறிமுகப்படுத்தப்பட்டது. சிங்வி குழு 1986. உள்ளாட்சி அமைப்பின் ஆட்சி கலைக்கப்பட்டால் எப்போது தேர்தல் நடத்தப்பட வேண்டும்? 6 மாதத்திற்குள். 6 மாதத்திற்குள். அடுத்த பிறகு எந்த ஆண்டு தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அமைக்கப்பட்டது? 1994 தான் தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் அமைக்கப்பட்டது. ஊரக கிராம ஊராட்சியின் ஆய்வாளர் யார்? மாவட்ட ஆட்சியர். கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்துபவர் ஊரக மன்ற தலைவர். எந்த கல்வெட்டின்படி உள்ளாட்சி அமைப்புகள் தமிழ்நாட்டில் ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டதாக அறியப்படுகிறது? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரமேரூர் கல்வெட்டு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரமேரூர் கல்வெட்டு. சுதந்திர இந்தியாவில் ஜனநாயக பரவலாக்கத்தின் முதல் சட்டம் 1950 மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்டது. எது தொடர்பான விவகாரங்களில் தொடர்ச்சியாக 1958 மதராஸ் பஞ்சாயத்து ராஜ் சட்டம், மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலிங் சட்டம் இயற்றப்பட்டது. 1957 உள்ளூர் நிர்வாக சீர்திருத்தம். மாவட்ட ஊராட்சியின் மக்கள் தொகை 50,000. ஓகேங்களா. இந்தியாவின் ஆன்மா கிராமங்கள் தான் வாழ்கிறது. இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் தான் வாழ்கிறது என்று உணர்த்தியவர் மகாத்மா காந்தியடிகள். பேரூராட்சி மக்கள் தொகை 10,000 அதிகம். நகராட்சிக்கு 1,00,000க்கு அதிகம். 1,00,000க்கு அதிகம். அடுத்து பாருங்க, நகராட்சி நிர்வாக செயலாளர், நகராட்சி ஆணையர். மாநகராட்சி என்பது பல லட்சம் மக்கள் தொகை கொண்டது. பெருநகரம் தான் மாநகராட்சி. மாநகராட்சியின் தலைவர் மேயர். மாநகராட்சியினுடைய தலைவர் மேயர். தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகள் எத்தனை? தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சியினுடைய எண்ணிக்கை 25. மாநகராட்சி ஆணையராக நியமிக்கப்படுபவர் IAS அதிகாரி. மாநகராட்சி சபையில் கொண்டு வரப்படும் தீர்மானங்கள் அனைத்தும் யாரால் செயல்படுத்தப்படுகிறது? மாநகராட்சி ஆணையர். 1917ஆம் ஆண்டு இருந்த பல ஆண்டுகள் ஈரோடு நகராட்சி தலைவராக பதவி வகித்தவர் பெரியார். ஈரோடு நகராட்சி மக்களுக்கு முறையான குடிநீர் வசதி, சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் முனைப்பு காட்டியவர் பெரியார். எந்த ஆண்டு குழாய் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் முறை பெரியார் செயல்படுத்தினார்? 1919. உள்ளாட்சி அமைப்பு தேர்தலை நடத்துபவர் மாநில தேர்தல் ஆணையம். மாநில தேர்தல் ஆணையம். உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம். அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டிலிருந்து தோன்றியது? அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல்ல அமெரிக்கா நாட்டிலிருந்து தோன்றியது. இந்திய அரசியல் நிர்ணய சபை எந்த குழு அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? அமைச்சரவை குழு அல்லது கேபினட் குழுன்னு சொல்லுவாங்க. கேபினட் குழு. இந்திய அரசியல் நிர்ணய சபையின் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்? 389 உறுப்பினர்கள். அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது? 1946 டிசம்பர் 9. 1946 டிசம்பர் 9 நடைபெற்ற அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டத்தில் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சச்சிதானந்த சின்ஹா. சச்சிதானந்த சின்ஹாவுக்கு பிறகு அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். அடுத்து பாருங்க, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எப்பொழுது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? 1946 டிசம்பர் 11. அரசியல் நிர்ணய சபைக்கு தேர்வு செய்யப்பட்ட 2 துணை தலைவர்கள் முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரியா. அரசியல் நிர்ணய சபை எத்தனை கூட்டத்தொடர் நடத்தின? 11 அமர்வு, 166 நாட்கள். அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் முன்மொழியப்பட்டது? 2475 திருத்தங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் டாக்டர் அம்பேத்கர்.
அடுத்து பாருங்க 681வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடிக்கப்பட்ட போது எத்தனை பாகங்கள், எத்தனை பிரிவுகள், எத்தனை அட்டவணைகள் இருந்தன? 42 பாகம், 385 சட்டப்பிரிவு, 8 அட்டவணை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? நவம்பர் 26, 1949. 1949 நவம்பர் 26 தான் அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு எப்போ வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1950 ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலி பாணியில் எழுதியவர் திரு நெத்ரா ஹரி நரைன். இத்தாலி பாணியில் கையில் எழுதியிருக்கிறாரு. உலகிலேயே மிகவும் நீளமான எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நொகிலும் மற்றும் நொகிலா தன்மை கொண்டவை. இந்திய அரசாங்கம் எந்த முறை அரசாங்கம்? கூட்டாட்சி முறை அரசாங்கம். இந்திய அரசாங்கம் எந்த முறை அரசாங்கம்னா கூட்டாட்சி அரசாங்கம். இந்தியா எந்த குடியுரிமை வழங்குகிறது? ஒற்றை குடியுரிமை. இந்தியா ஒற்றை குடிமை கொண்டது. இந்திய அரசியலமைப்பு முன்னுரை அல்லது முகப்புரை என்று அழைக்கப்படுவது முகவுரை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் திறவுகோல் என்று அழைக்கப்படுவது முகவுரை. நேருவின் குறிக்கோள் தீர்மானம் 1947 ஜனவரி 2. 1947 ஜனவரி 2 தான் ஓகேங்களா நேருவின் குறிக்கோள். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது? நேருவின் குறிக்கோள் தீர்மானம். சமதர்ம சமய சார்பின்மை ஒருமைப்பாடு என்ற புதிய சொற்றொடர் எந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் இணைக்கப்பட்டது? 1976 42வது சட்ட திருத்தம். முகவுரையில் முதலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வார்த்தை இந்திய மக்களாகிய நாம். இறையாண்மை, சமதர்ம, மதசார்பற்ற மக்களாட்சி, குடியாட்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த முகவுரையில் இணைக்கப்பட்டது. பிரெஞ்சு புரட்சி எப்போது நடந்தது? 1789. பிரெஞ்சு புரட்சி எப்போது நடந்தது? 1789. பிரெஞ்சு புரட்சியின் பொழுது முக்கிய முழக்கங்கள் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். சிட்டிசன் என்ற சொல் சிவிக்ஸ் என்ற எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது? லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. சிட்டிசன் என்ற சொல் என்பதன் பொருள் ஒரு நகர அரசியல் வாசிப்பவர். குடியுரிமை பற்றி கூறும் பகுதி 2வது பகுதி. குடியுரிமையினுடைய விதி 5 முதல் 11 வரை. குடியுரிமை சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது? 1955. அடுத்து பாருங்க, குடியுரிமை சட்டம் அரசியலமைப்பில் சட்ட திருத்தம் எத்தனை முறை இதுவரை திருத்தம் செய்யப்பட்டது? அப்போ குடியுரிமை இதுவரை 8 முறை திருத்தம் செய்யப்பட்டது. இந்தியாவில் பின்பற்றிய வந்த காமன்வெல்த் குடியுரிமை எப்பொழுது நீக்கப்பட்டது? 2003. இந்தியாவில் குடியுரிமை பெற எத்தனை வழிகளில் பெற முடியும்? 5 வழிமுறைகள். இந்தியாவில் குடியுரிமை எத்தனை வழிமுறைகளில் இழக்க முடியும்? 3 வழிமுறைகளில் இழக்க முடியும். பாருங்க, குடியுரிமை பெறுவதற்கு 5 முறை என்னென்னு பாருங்க. 1 பிறப்பு முறை, 1 பிறப்பின் மூலம், வம்சவழி, பதிவின் மூலம், இயல்பூட்டு முறை, பிரதேசங்கள் இணைப்பு. இந்த 5 முறையில் குடியுரிமை பெறலாம். இயல்புரிமை மூலம் குடியுரிமை பெற்றவர் எத்தனை ஆண்டுகள் மேல் சிறையில் இருந்தால் அவரது குடியுரிமை ரத்து செய்யப்படும்? 2 ஆண்டுகள். அடிப்படை உரிமைகளை பற்றி கூறும் பகுதி 3. இந்தியாவில் உள்ள அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருந்தது? ஓகேங்களா, 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. தற்போது 6 அடிப்படை உரிமை இருக்குது. ஓகேங்களா, சொத்துரிமை மட்டும் நீக்கிட்டாங்க. தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா 6. இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படும் பகுதி 3. அடிப்படை உரிமை பற்றி கூறும் விதி 12 முதல் 35 வரை. எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது? 44வது சட்ட திருத்தம் 1978. சொத்துரிமை நீக்கப்பட்டதன் காரணம் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு? 31 ஆர்டிக்கல். சொத்துரிமை தற்போது சட்ட உரிமை எங்கு வைக்கப்பட்டுள்ளது? பகுதி 12 பிரிவு 307 வைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமைகளும் தொடர்புடைய எழுதப்பட்ட முதல் ஆவணம் மகா சாசனம் யாரால் எழுதப்பட்டது? முதலாம் ஜான்
இங்கிலாந்து மன்னர் 1215. அரசியலமைப்பு உட்பட தீர்வு காணும் உரிமை விதி 32. இந்தியாவில் உள்ள நீதி பேராண்மைகள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 5. நீதி பேராணை வெளியிடக்கூடிய அமைப்பு உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம். அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். அரசியலமைப்பினுடைய பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பினுடைய இதயம் ஆன்மா என்று கூறியவர் டாக்டர் அம்பேத்கர் தான். ஓகேங்களா? சட்டப்பிரிவு 32 ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இதயம் ஆன்மா என்று கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். அடுத்து பாருங்க 724 நெருக்கடி நிலவையின் போது விதி 358 பயன்படுத்தி 19 தாமாகவே நிறுத்தி வைக்கப்படும். நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். நெருக்கடி நிலையை அறிவிக்கும் போது நாடாளுமன்ற கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலை போது எந்த 2 உரிமைகளை இழக்க வைக்க முடியாது. விதி 21 முடியாது. குற்றங்கள் மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாக்கும் வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பது 21. அரசு நெறிமுறை கோட்பாடு பகுதி 4 உள்ளது. அரசு நெறிமுறை கோட்பாடு சட்டப்பிரிவு 32 51 வரை. அரசு நெறிமுறை கோட்பாடு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது? 3 பிரிவு: சமதர்மம், காந்தியம் மற்றும் தாராளமய அறிவு சார்ந்தவை. 732வது கொஸ்டின். ஒரு அரசு சட்டத்தை இயற்றும் போது இந்த கொள்கையை கவனத்தில் கொள்ள வேண்டியவை. அரசு நெறிமுறை கோட்பாடு. அரசு நெறிமுறை கோட்பாட்டின் பணி ஓகேங்களா, சமூக நலனை மக்கள் நலனையும் பாதுகாத்தல். இந்திய அரசியலமைப்பு எந்த பகுதியை அம்பேத்கர் புதுமையான சிற்பம் என்று கூறியுள்ளார்? அரசு நெறிமுறை கோட்பாடு. கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் 82வது சட்டத்திருத்தம் 2002. 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளை அனைவருக்கும் தொடக்க கல்வி இலவசம் வழங்கும் அடிப்படை உரிமை என்று கூறும் சட்டப்பிரிவு 21A. கல்வி இலவசமாக வழங்கும்போது குறித்து 21A கீழ் தொடங்கப்பட்ட அடிப்படை உரிமையாக சேர்க்கப்படுவதற்கு முன்பு எந்த சட்டப்பிரிவு இருந்தது? 45. அரசு நெறிமுறை கோட்பாடு எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து பாருங்க 739 அரசு நெறிமுறை கோட்பாடு. அரசு நெறிமுறை கோட்பாடெலாம் பாருங்கள், அரசுக்கு அறிவுறுத்தலை மட்டுமே வழங்கும். எந்த நீதிமன்றத்திலையும் கட்டாயப்படுத்த முடியாது. மனித உரிமைகளை பாதுகாக்கும் வழிவகுக்கிறது. இது அரசியல் ஒப்புதலை பெற்றவை. அரசு நெறிமுறை கோட்பாட்டை பின்பற்றும் மூலம் சமுதாயம் மற்றும் பொருளாதாரம் மற்றும் ஜனநாயகம் உறுதியாகிறது. அடுத்து பாருங்க, அடிப்படை உரிமை. அரசாங்கத்தில் கூட இந்த உரிமையை சேர்க்க நீக்கவும் முடியாது. நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாது. சட்ட ஒப்புதலை பெற்றவை. நமது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் மாதிரியாக எடுக்கப்பட்டதுன்னா அடிப்படை கடமை ரஷ்யா நாடு. அடிப்படை கடமை பற்றி கூறும் பகுதி 4A. அடிப்படை கடமைகள் பற்றி ஆராய கமிட்டி ஓகேங்களா, ஸ்வரன் சிங் கமிட்டி 1976. அடிப்படை கடமைகளை பற்றி கூறும் விதி 51A. மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே அதிகார பகிர்வினை கூறும் பிரிவு அட்டவணை 7. அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தபோது எத்தனை மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் இருந்தது? மத்திய பட்டியல் 97, மாநில பட்டியல் 66, பொதுப்பட்டியல் 47. நாடாளுமன்றம் மற்றும் மாநில மன்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பொதுப்பட்டியல் மற்றும் ஏற்றும் போது மாநில அரசுகளுக்கிடையே முரண்பாடு ஏற்பட்டல். மத்திய அரசு முடிவே இறுதியானது. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு எந்த முறைகளை மாற்றப்பட்டது? 5 துறைகள். 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் மாநில பட்டியலிருந்து பொதுத்துறைக்கு மாற்றப்பட்ட துறைகள்: காடுகள், கல்வி, எடைகள், பறவை விலங்கு பாதுகாப்பு, உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற தவிர்ப்பும் பிற நீதிமன்றங்களின் நீதி நிர்வாகம். இது 5ம் மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு சேர்க்கப்பட்டது.
அடுத்து 750. தமிழக அரசால் மத்திய மற்றும் மாநில அரசு உறவுகளை ஆராய அமைக்கப்படும் கமிட்டி ராஜமன்னார் கமிட்டி. அதாவது தமிழகத்திலிருந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவுகளை அமைக்கப்பட்ட கமிட்டி ராஜமன்னார் கமிட்டி. ராஜமன்னார் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு 1969. ராஜமன்னார் தலைமையில் எத்தனை பேர் கொண்ட குழு இருந்தது? 3 பேர் கொண்ட குழு. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறும் பகுதி 12. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி சார்ந்த உறவுகளை பற்றி கூறுவது விதி 268 293 வரை. நிதி ஆணையத்தை அமைக்க அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். நிதி ஆணையத்தை அமைப்பதற்கான சட்டப்பிரிவு 280. நிதி ஆணையத்தின் பணி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே நிதியை பகிர்ந்து கொடுப்பது. அடுத்து வருங்க, மத்திய மற்றும் மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய இந்திரா காந்தி அவர்களால் அமைக்கப்பட்ட குழு சர்க்காரியா குழு. சர்க்காரியா குழு எந்த வருடம் அமைக்கப்பட்டது? 1983. சர்க்காரியா குழு எத்தனை பரிந்துரை அரசாங்கத்துக்கு வழங்கப்பட்டது? 247 பரிந்துரை. 247 பரிந்துரை. சர்க்காரியா குழுவின் எத்தனை பரிந்துரை மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டது? 180. மாநிலங்களுக்கு இடையேயான குழு எப்பொழுது அமைக்கப்பட்டது? 1990. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அலுவலக மொழிகள் எந்த பகுதியில் உள்ளன? 17வது பகுதியில் அலுவலக மொழியில் உள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அலுவலக மொழி பற்றி கூறும் விதி 343 351 வரை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அலுவலக மொழிகள் எத்தனை தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளது? 4 தலைப்புகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது மொழிக்குழு எந்த வருடம் நியமிக்கப்பட்டது? 1955. அடுத்து பாருங்க, 767வது கொஸ்டின். முதலாவது மொழிக்குழு தனது அறிக்கையை எப்போது சமர்ப்பிக்கப்பட்டது? 1956. எந்த குழுவின் அறிவிப்பின்படி அலுவலக மொழி சட்டமாக இயற்றப்பட்டது? மொழிக்குழு. அப்போ பாராளுமன்றத்தில் அலுவலக மொழி சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா 1963. அலுவலக மொழி ஆங்கிலம் காலவரையற்ற தொடரலாம் என்று அலுவலக மொழி திருத்தம் எப்போது மேற்கொள்ளப்பட்டது? 1967. அரசியலமைப்பு உருவாக்கும் போது எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 14 மொழிகள். அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது எத்தனையாவது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டது? 8வது அட்டவணையில் தான் மொழிகள் இருக்குது. தற்போது எத்தனை மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது? 22 மொழிகள். இந்திய அரசு எந்த வருடம் செம்மொழி என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்தியது? 2004. தற்போது இதுவரை எத்தனை மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கப்பட்டது? 6 மொழிகளுக்கு. தமிழ் 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடிசா 2014. ஓகேங்களா? ஒடிசா 2014. அடுத்து பாருங்க, இந்திய அரசியலமைப்பு எத்தனை வகையான அவசர நிலையை கொண்டுள்ளது? அவசர நிலை பிரகடனம் 3 வகையாக கொண்டுள்ளது. தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் குடியரசுத் தலைவர் எந்த விதியை பயன்படுத்துவார்? விதி 352. ஆயுதமேந்திய கிளர்ச்சி காரணமாக அவசர நிலை அறிமுகப்படுத்தும் போது எந்த அவசர நிலை? உள்நாட்டு அவசர நிலை. போர் அல்லது வெளிநாட்டவருக்கான அவசர நிலை ஏற்படுத்த வெளிப்புற அவசர நிலை. தேசிய அவசர நிலை இதுவரை எத்தனை முறை அமுல்படுத்தப்பட்டுள்ளது? 3 முறை. அது என்னென்ன முறைன்னு பாருங்கள். 1951, 71, 75. 1962, 1971, 75. ஆளுநர் அறிக்கை அளிக்கும் பொழுது குடியரசுத் தலைவர் மாநிலத்தில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தப்படும் விதி 356. மாநில அவசர நிலை சட்டத்தின் தேர்தலை நடத்த உகந்த சூழல் நிலையை என்று தேர்தல் ஆணையம் சான்றிதழ் அளித்தல் மட்டுமே ஓராண்டு தாண்டி தொடர முடியும். அதிகபட்சம் மாநிலத்தில் அவசர நிலை பிரகடனம் 3 ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். எத்தனை ஆண்டு? 3 ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது மாநிலத்தின் மொத்த நிர்வாகம் யாருடைய கட்டுப்பாட்டில் அமைகிறது அப்படின்னா ஆளுநர் கட்டுப்பாட்டில். இந்தியாவில் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு வந்தது?
1951 பஞ்சாபு, 1951 பஞ்சாபு. பஞ்சாபில் தான் முதல்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலுக்கு வந்தது. நிதி சார்ந்த அவசர நிலை பிரகடனம் செய்யும்போது அனைத்து அரசு ஊழியர்கள் ஊதியமும் குடியரசுத் தலைவர் குறைக்கும் அதிகாரம் பெற்ற விதி 360. அமெண்ட்மெண்ட் என்ற சொல்லை பொருள் மாற்றம், மேம்பாடுதல் மற்றும் சிறு மாறுதல், மாற்றம், மேம்படுத்தல் மற்றும் சிறு மாறுதல் என்றது தான் அமெண்ட்மெண்ட்டு. இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை பற்றி கூறும் விதி 368. சட்ட திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி 368. சட்ட திருத்தத்தை பற்றி கூறும் பகுதி 20. இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் தனித்தனியாக கொண்டு வர வேண்டும். அரசியலமைப்பு திருத்த மசோதா. அரசியலமைப்பு திருத்த மசோதா மாநிலங்களும் மக்களவையும் குறைந்தபட்சம் எவ்வளவு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னா 3/2 பங்கு. அரசியலமைப்பு திருத்த மசோதா இறுதியாக ஒப்புதல் அளிப்பவர் குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தத்தை யாரால் மட்டும் கொண்டு வர முடியும்? நாடாளுமன்றம். அடுத்து பாருங்க 796. அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அரசியலமைப்பு சட்ட பிரிவினை திருத்துவதற்கு நாடாளுமன்றம் எந்த வகையை கையாளப்படுகிறது? எளிய அறுதிய பெரும்பான்மை. சிறிய அரசியலமைப்பு சட்டம் என்று கூறப்படும் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 42வது சட்ட திருத்தம் தான் சிறிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம். அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கு தேசிய சீராய்வு ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? வெங்கட செல்லையா 2000. அரசின் பல்வேறு நிலவிகள் மற்றும் அவற்றிற்கு இடையே உள்ள தொடர்பான பற்றிய அறிய அமைக்கப்பட்ட கமிட்டி புச்சி கமிட்டி 2007. புச்சி கமிட்டி 2007. அடுத்து பார்த்தீங்கன்னா மதத்தை அரசை பற்றி கூறப்படும் பகுதி. மத்திய அரசை பற்றி கூறும் பகுதி 5. மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் விதி 52லேருந்து 78 வரை. மத்திய அரசின் எத்தனை அங்கங்களை கொண்டுள்ளது? 3 அங்கங்களை கொண்டுள்ளது. 1 நிர்வாகம், சட்டத்துறை, நீதித்துறை. இந்தியாவில் மாநில சட்டமன்றங்கள் தேர்வு செய்யப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எத்தனை பேர் அப்படின்னா 238 பேர். இந்தியாவில் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எத்தனை பேர்னா 12. அப்போ 2 சேர்ந்து 250 பேர். ஓகேங்களா? மாநிலத்தில். இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்க செய்யப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 543. அதை பார்த்தீங்கன்னா மக்களவையில். இந்தியாவில் மக்களவை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் 2 பேர். ஓகேங்களா? 2 பேர். அப்போ 545. மத்திய சட்டமன்றம் எத்தனை அங்கங்களை கொண்டது? 2 அங்கங்களை கொண்டது. மத்திய சட்டமன்றம் 2 அங்கங்களை கொண்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த முறையிலான அரசாங்கத்தை நமக்கு வழிவகுக்கிறது? நாடாளுமன்ற அரசாங்க முறை. மத்திய அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். யாரின் பெயரில் அடிப்படையில் மத்திய அரசின் நிர்வாக பணிகள் நடைபெறுகிறது? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ மத்திய அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்வதற்கான சட்ட விதி 53. குடியரசுத் தலைவருக்கான தகுதிகள். மக்களவையில் உறுப்பினராக ஆவதற்கான தகுதிகள் பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்து பாருங்கள், குடியரசுத் தலைவரை பெயரளவில் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க 10 வாக்காளர்கள் முன்மொழிய வேண்டும். 10 வாக்காளர்கள் வழிமொழிய வேண்டும். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை தேர்வு குழுவின் மூலம். குடியரசுத் தலைவர் எந்த வாக்குகளின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்? ஒற்றை மாற்று வாக்கு மூலம். எந்த 2 யூனியன் பிரதேசம் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க பங்கு கொள்கிறது? டெல்லி, பாண்டிச்சேரி. குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தான். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர். குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கும் தகுதி உடையவர். மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே செயல்படுகிறது என்று கூறும் விதி 77. குடியரசுத் தலைவர் பெயரை பட்டியலிடுக. பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். யாருடைய ஆலோசனை பெயரில் குடியரசுத் தலைவர் அமைச்சரவை துறையை ஒதுக்கிடுகிறார்? பிரதமருடைய ஆலோசனைப்படி. தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவினருக்கு ஆராய ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் குடியரசுத் தலைவர். ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றம் முதல் கூட்டம் யாருடைய உரையாடல் தொடங்கப்படுகிறதுனா குடியரசுத் தலைவர்.
அடுத்து பாருங்கள் 226. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு நாடாளுமன்றத்தை எத்தனை முறை கூட்டுகிறார்? 2 முறை. பொதுவாக 3 முறை கூடும், 2 முறை கட்டாயம் கூட வேண்டும். நிதி மசோதா யாருடைய ஒப்புதலுக்கு மட்டுமே நாடாளுமன்றம் அறிமுகம் செய்ய முடியும்? குடியரசுத் தலைவர் ஒப்புதல் மூலம். நாடாளுமன்றம் 2 அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையில் கூட்டத்தை முடித்து கொண்டு வரும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். மக்களவை முடியும் முன்பு அதனை கலைக்கும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்படும் மக்களவையில் சேர்ந்த 2 உறுப்பினர்கள் 2 ஆங்கில இந்தியர்கள். 2 ஆங்கில இந்தியர்கள். எப்போது குடியரசுத் தலைவர் மக்களவையில் ஆங்கில இந்திய சமூகத்தை தேர்ந்தெடுப்பதில் நியமனம் செய்கிறார்? மக்களவையின் போது பிரதிநிதித்துவம் இல்லாத பட்சத்தில். ஆண்டு வரவு செலவு திட்டங்களை யாருடைய ஒப்புதல் பெற்ற பின்பு மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார்? குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று. அடுத்து 233. இந்திய குடியரசு சட்டம் இந்திய அவசர நிலை நிதி அதிகாரம் யாருடைய வழங்கியுள்ளது? யாரிடம் வழங்கியுள்ளதுனா குடியரசுத் தலைவர். யாருடைய பரிந்துரை இல்லாமலேயே கோரிக்கைகளை கொண்டு வர இயலாது? குடியரசுத் தலைவர் இல்லாததை கோரிக்கை கொண்டு வர முடியாது. எதிர்பாராத செலவினங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு குடியரசுத் தலைவர் அமைக்கிறார்? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவை குடியரசுத் தலைவர் அமைக்கிறார். நிதிக்குழுவின் பணி மத்திய மாநில அரசுகளுக்கு வருவாய் பகிர்ந்து கொள்ளுதல். இப்போ மத்திய மாநில அரசுக்கு வருவாய் பகிர்ந்து கொடுக்கறது தான் நிதிக்குழுவினுடைய பணி. மரண தண்டனை பெற்ற ஒருவரை குடியரசுத் தலைவர் மன்னிக்கும் அதிகாரம் 72 விதி. முப்படைகள் தலைமை தளபதியாக குடியரசுத் தலைவர் ஏற்றும் விதி 53. வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிக்கும் அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளையும் ஒப்பந்தம் யாருடைய பெயரில் நடைபெறுகிறது? குடியரசுத் தலைவர் பெயரில் நடைபெறுகிறது. இந்திய குடியரசுத் தலைவர் தேசிய நெருக்கடி எந்த சட்ட விதியின்படி பிரகடனம் செய்கிறார்? 352. இந்திய குடியரசுத் தலைவர் மாநில அவசர நிலை சட்டம் எந்த விதியின் அடிப்படையில் பிரகடனம் செய்கிறார்? 356. இந்தியாவின் நிதி நெருக்கடியை குடியரசுத் தலைவர் பிரகடனம் செய்வது 360. அப்போ 306 52னா ஓகேங்களா தேசிய நெருக்கடி, 360னா மாநில நெருக்கடி, 360னா நிதி நெருக்கடி. பாருங்க, அதிகபட்சம் குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது? கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் தான் அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றது. அதாவது கேரளாவிலையும் பஞ்சாப்லையும் இதுவரை 9 முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றது. குடியரசுத் தலைவர் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுப்பார்? துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் நீக்கும் சட்டப்பிரிவு விதி 61. குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய அவை வருகை தந்தவர்கள் 1/4 பகுதியில் தெரிவிக்க வேண்டும். குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய என்ன செய்ய வேண்டும்? நாடாளுமன்றத்தில் 2 அவைகளிலும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட வேண்டும். குடியரசுத் தலைவர் எந்த நீதிமன்றத்திற்கு கட்டுப்பாடப்பட்டவர் அல்ல? 361க்கு கட்டுப்பாட்டவர் அல்ல. அடுத்து பாருங்க, நாட்டின் 2வது உயர்ந்த அதிகாரம் கொண்டவர் துணை குடியரசுத் தலைவர். அதை பற்றி சொல்லக்கூடிய விதி 63. இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? அமெரிக்கா நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு தகுதிகள்: அவர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள் பெற்றிருக்க வேண்டும். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் ஆவதற்கு வயது வரம்பு ஓகேங்களா, குறைந்தபட்சம் 35 வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும். 35 வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பற்றி கூறும் விதி 66ல் 1. துணை குடியரசுத் தலைவர் எந்த தேர்தல் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மறைமுக தேர்தல் மூலம். துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற 2 அவை உறுப்பினர்களும். துணை குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் 5 ஆண்டு. இந்திய துணை குடியரசுத் தலைவர் அவரது பதவி காலம் முடிந்த பின்பும் அவர் பதவியில் தொடர இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு அதிகாரம் வழங்கவில்லை. எனவே முடிந்தவரை அவரது தேர்தலை விரைவாக நடத்த வேண்டும். துணை குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் மாநிலங்களவையின் தலைமை ஏற்று நடத்துபவர் மாநிலங்களவை துணைத் தலைவர். அடுத்து
63. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னா உச்சநீதிமன்ற நீதிபதி. ஓகேங்களா? அப்போ குடியரசுத் தலைவர் இல்லை, துணை குடியரசுத் தலைவரும் இல்லை. அந்த நேரத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் அந்த பணியை செய்வார். அப்படி பணி செய்தவர் யாருன்னா இதயத்துல்லா. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1969. துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யும் முறை மக்களவையின் ஒப்புதல்களுடன் மாநிலங்களவையின் பெரும்பான்மை நிறைவேற்றப்படும் போது தீர்மானத்தின் மூலம். குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் முன்பு அவருக்கு எத்தனை நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு வழங்க வேண்டும்? 14 நாட்களுக்கு முன்பு. துணை குடியரசுத் தலைவர் அவர் பதவியின் அடிப்படையில் மாநிலங்களவையில் தலைவராக செயல்படுகிறார். மாநிலங்களவை ஒத்திவைக்கவும் அல்லது முடிக்கவும் கொண்டு வரும் அதிகாரம் படைத்தவர் இந்திய துணை குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவர் இல்லாத பட்சத்தில் அவரது பணியை துணை குடியரசுத் தலைவர் எத்தனை நாட்கள் செய்யலாம்? 6 மாதங்கள். 6 மாதங்கள். அடுத்து பாருங்க, மாநிலங்களவையில் சட்ட மசோதா சமமாக உள்ளபோது மாநிலங்கள் அதிகாரம் பெற்றவர் இந்திய துணை குடியரசுத் தலைவர். விதி 3 முடிவு வாக்கு பெற்று வழங்கப்படுகிறது. முடிவு வாக்கு என்று அழைக்கப்படுகிறது. குடியரசுத் தலைவர் உதவிட பிரதமர் அமைச்சரவை தலைவராக கொண்ட மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என்று கூறும் விதி 74. இங்கிலாந்து நாடாளுமன்றம் எந்த அரண்மனையை அமைத்துள்ளது? வெஸ்ட் மினிஸ்டர். இந்தியாவில் பிரதமர் பதவி எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சர்களை ஊதியம் நியமனம் செய்வது நாடாளுமன்றம். அதாவது பிரதம அமைச்சர் மற்றும் மற்ற அமைச்சர்களுடைய ஊதியத்தை நிர்வாணம் செய்வது நாடாளுமன்றம். நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லாத ஒரு அமைச்சர் எத்தனை மாதங்களுக்கு நாடாளுமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? 6 மாதம். அமைச்சர் தனிப்பட்ட முறையில் ஒட்டுமொத்தம் யாருக்கு பொறுப்பானவர்கள்? மக்களவைக்கு. ஜவஹர்லால் நேருவின் பிரதம மந்திரியினுடைய பதவி எந்த வருடம் முடிவடைகிறது? 1964. லால் பகதூர் சாஸ்திரி எத்தனை வருடம் பிரதமராக இருந்தார்? 1964லேருந்து 66 வரை. மொரார்ஜி தேசாயின் பதவி காலம் 1977லேருந்து 79 வரை. 1979லேருந்து 80 வரை பிரதமராக வகித்தவர் கரண் சிங்கு. 1996ஆம் ஆண்டு இந்தியாவின் பிரதமராக பதவி வகித்தவர் அட்டால் பிகாரி வாஜ்பாய். இந்தியாவின் பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி சொல்லக்கூடிய விதி சட்டப்பிரிவு 72. இந்திய நாட்டின் உண்மையான தலைவர் பிரதம அமைச்சர். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத ஒருவர் மத்திய அரசின் ஏதேனும் ஒரு அவையில் ஒரு உறுப்பினர்கள் இருந்தால் 6 மாத காலத்திற்கு தேர்வு செய்யப்படலாம். 6 மாதத்திற்குள் தேர்வு செய்யப்படலாம். மக்களவையில் எத்தனை சதவீதம் உறுப்பினர்கள் மட்டுமே அமைச்சர்கள் இருக்க முடியும்? 15%. மத்திய அமைச்சர்கள் எத்தனை வகையாக வகைப்படுத்தலாம்? 3 வகையாக. 1 கேபினட் அமைச்சர், இராசாங்க அமைச்சர், இணை அமைச்சர். குடியரசுத் தலைவர் அவசர நிலை பிரகடனம் செய்யும் யாருடைய பரிந்துரை தேவை? அமைச்சரவை பரிந்துரை தேவை. அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர ஒரு கருவியாக செயல்படுபவர் அமைச்சரவை. நிதி மசோதா அமைச்சரவை. குடியரசுத் தலைவர். மத்திய நிதி அமைச்சர் மக்களவை. வெளிநாட்டு தூதர்களை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். மத்திய அரசின் அனைத்து துறைகளின் நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பு வகிப்பவர் கேபினட் அமைச்சர். அமைச்சரவை குழுவின் 2வது வகை இராஜாங்க அமைச்சகம். இராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளும் உரிமை அழைப்பு விடுத்தல் மட்டுமே. இந்திய நாடாளுமன்றம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு பகுதி. நாடாளுமன்றத்தை பற்றி பகுதி 5 இருக்குது. இந்திய நாடாளுமன்றம் பற்றி சட்ட விதி 79லேருந்து 122 வரை. இந்திய நாடாளுமன்றம் எத்தனை பகுதிகளை கொண்டது? 3. 1 குடியரசுத் தலைவர், இன்னொன்று ராஜ்யசபா, லோக்சபா. அப்போ 3 இருக்குது. ஓகேங்களா? இப்போ நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா, லோக்சபா. இது 3 சேர்ந்து தான் இந்திய நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஈரவை சட்டமன்றம். ஓகேங்களா? ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள் கொண்டுள்ளது? 250 உறுப்பினர்கள். ராஜ்யசபாவில் எத்தனை உறுப்பினர்கள்? 250 உறுப்பினர்கள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் எந்த தேர்தல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன? மறைமுக தேர்தல். மக்களவையில் உறுப்பினருடைய எண்ணிக்கை வயது 30. மக்களவை உறுப்பினர்களுடைய வயது 30. மக்களவை உறுப்பினரின் பதவி காலம் 6 ஆண்டு. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை. மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை. மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவது 1/3 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓய்வு பெறுகிறார். மாநிலங்களவையின் துணைத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? மாநிலங்களவை உறுப்பினர்கள்.
மாநிலங்களவை உறுப்பினர்கள் யாரால் தேர்வு செய்யப்படுகிறார்? மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால். மாநில உறுப்பினர்களின் தேர்தல் முறை எந்த வகை தேர்தல்? ஒற்றை மாற்று விகிதாச்சாரம். ஒற்றை மாற்று விகிதாச்சாரம். மாநிலங்களவை தேர்தல் ஒரு மறைமுக தேர்தல். எந்த மசோதா சட்ட ஆவணத்திற்கு மாநிலங்களவையில் ஒப்புதல் தேவை இல்லை? நிதி மசோதா. எந்த ஒரு மசோதா நிறைவேற்றுதலில் 2 அவைகளும் சம அந்தஸ்து பெற்றவை? அரசியல் சட்ட திருத்தம். தேசிய நலன் கருதி மாநில அரசு பட்டியலில் உள்ள அதிகாரம், தலையிடும் அதிகாரம் மாநிலங்களவைக்கு உள்ளது. மாநிலங்களவை அகில இந்திய பணிகளை உருவாக்க எவ்வளவு பெரும்பான்மை தேவை? 2ல் 3ல் 2 பங்கு. அகில இந்திய பணிகளை உருவாக்கும் அதிகாரம் படைத்த அமைப்பு மாநிலங்களவை. நிதி மசோதா இணை திருத்தம் செய்யவோ திருத்தவோ எந்த அவைக்கு அதிகாரம் இல்லை? மாநிலங்களவைக்கு அதிகாரமே கிடையாது. நிதி மசோதாவுக்கும் பண மசோதாவுக்கும். நிதி மசோதா மாநிலங்களவை எத்தனை நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும்? 14 நாட்களுக்குள். மக்களவையில் அதிகபட்சம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 552. மக்களவையில் அதிகபட்சம் மக்களால் எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்ய முடியும்? 530. 530. அடுத்து பாருங்க, 918. அதிகபட்சம் யூனியன் பிரதேசத்திலிருந்து மக்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை தேர்வு செய்யலாம்? 13 உறுப்பினர்கள். ஆங்கில இந்திய சமூகத்தின் மக்களவையில் குடியரசுத் தலைவர் எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்கிறார்? 2 உறுப்பினர்கள். தற்போது மக்களவையில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545. மக்களவை உறுப்பினருக்கான வயது 25. மக்களவையின் முதல் பெண் சபாநாயகர் மீரா குமாரி. நாடாளுமன்ற தொகுதிகளில் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது? மக்களவை தொகையின் அடிப்படையில். மக்கள் தொகை அடிப்படையில். மக்களவை தேர்தலுக்கு ஏற்படும் மேற்பார்வை நடத்தும் ஆகிய பணிகளை செய்வது இந்திய தேர்தல் ஆணையம். நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த அவைகளில் மட்டுமே கொண்டு வர முடியும்? லோக்சபா அல்லது மக்களவையில் மட்டும். மக்களவையில் மட்டும். தமிழகத்திலிருந்து மாநிலங்கள் தேர்வு செய்யப்படும் உறுப்பினர்களோட எண்ணிக்கை 18 உறுப்பினர்கள். அப்போ தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 18 பேர். தமிழகத்திலிருந்து மக்களவைக்கு எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 39 பேர். இந்திய வாக்காளர் தினம் ஜனவரி 25. மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் மக்களவை சபாநாயகர். மக்களவை கலைக்கப்பட்டால் புதிய சபாநாயகர் தேர்வு செய்யும் வரை மக்களவை சபாநாயகர் பதவி தொடரும். நாடாளுமன்றம் 2 அவைகளையும் கூட்டத்தை தலைமை ஏற்றி நடத்துபவர் மக்களவை சபாநாயகர். ஒரு மசோதா நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என்று தீர்மான அதிகாரம் படைத்தவர் மக்களவை சபாநாயகர். பண மசோதா தீர்மானத்தில் முக்கிய பங்கு படைத்தவர் மக்களவை சபாநாயகர். மக்களவை சபாநாயகர். அடுத்து பாருங்க, பண மசோதா தீர்மானத்தில் முக்கிய பங்கு படைத்தவர் மக்களவை சபாநாயகர். கட்சி தாவல் தடை சட்டம் 1985 42வது சட்ட திருத்தத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 10வது அட்டவணையில் உள்ளது. எத்தனாவது அட்டவணை? 10வது அட்டவணை. அப்போ கட்சி தாவல் தடை சட்டம் 1985 52வது சட்ட திருத்தம் ஓகேங்களா 10வது அட்டவணையில் உள்ளது. அடுத்து பாருங்க, 935 இந்தி உறுப்பினர் மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவர் இல்லையோ என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் படைத்தவர் மக்களவை சபாநாயகர். சபாநாயகர் பதவி காலியாக இருக்கும்போது பட்சத்தில் அவரது பணியை துணை சபாநாயகர் தொடர்கிறார். பட்ஜெட் கூட்டம் பாருங்க ஓகேங்களா, பிப்ரவரி முதல் மே மாதம் வரை. மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலையிலிருந்து செப்டம்பர் வரை. குளிர்கால கூட்டம் நவம்பர்லேருந்து டிசம்பர் வரை. அப்போ நாடாளுமன்றத்தில் 3 முறை கூட்டம் போடுறாங்க. பட்ஜெட் கூட்டம், மழைக்கால கூட்டம், குளிர்கால கூட்டம். நீதிமன்ற நீதிபதிகள், தேர்தல் ஆணையம் மற்றும் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் படைத்தது நாடாளுமன்றம். மாநிலங்களை எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் படைத்தது நாடாளுமன்றம். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்கும் விதி 76. இந்திய தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்க, இந்திய தலைமை வழக்கறிஞர்
ஆவதற்கு உரிய தகுதிகள். ஒரு உயர்நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாக அல்லது ஒரு உயர்நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராக அல்லது குடியரசுத் தலைவர் பார்வையில் சட்ட வல்லுநராக இருக்க வேண்டும். இந்திய தலைமை வழக்கறிஞர் பதவிக்காலம் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. இந்திய தலைமை வழக்கறிஞர் தனது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவரிடம் அளிக்கிறார். இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றங்களில் வழக்காடும் உரிமை படைத்தவர் இந்திய தலைமை வழக்கறிஞர். இந்திய நாடாளுமன்றத்தின் பேசுவதற்கும் இந்திய தலைமை வழக்கறிஞருக்கு உரிமை உண்டு. இந்திய தலைமை வழக்கறிஞர் நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. வாக்களிக்கும் உரிமை மட்டும் இல்லை. மத்திய அரசாங்கத்திற்கு 3வது அங்கம், ஓகேங்களா, 3வது அங்கம் நிதித்துறை. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம். இந்திய உச்சநீதிமன்றம் என்பது ஒரு சுதந்திரமான நீதித்துறை. உச்சநீதிமன்றம் எப்பொழுது உருவாக்கப்பட்டது? 1950 ஜனவரி 28. எந்த சட்டத்தின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்டது? ஓகேங்களா, 1935வது சட்டம். 1950ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் எத்தனை நீதிபதிகள் இருந்தன? 8 நீதிபதிகள், 1+7. இந்திய உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிக்கும் செய்வது இந்திய குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற நீதிபதியம் ஆவதற்கான தகுதிகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆவதற்கான தகுதிகள்: ஒரு உயர்ந்த நீதிமன்றத்தில் 5 ஆண்டுகள் நீதிபதியாகவும் அல்லது ஒரு உயர் நீதிமன்றத்தில் 10 ஆண்டுகள் வழக்கறிஞராகவும் அல்லது குடியரசுத் தலைவர் பார்வையில் சட்ட வல்லுநராகவும் இருத்தல் வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தனது பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் கொடுத்தல் வேண்டும்? குடியரசுத் தலைவரிடம். உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யும் அமைப்பு பாராளுமன்றம். வேறு எந்த மாநிலங்களிலும் இந்திய நீதிமன்றம் அமைவதற்கு யாருடைய ஒப்புதல் தேவை? குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தேவை. உச்சநீதிமன்றம் 2 மாநிலங்களுக்கு இடையே பிரச்சனைகளை தீர்த்து வைக்க எந்த அதிகாரம் பயன்படுத்தும் தீர்வு வைக்க முடியும்? தனக்கே உரிய நீதி வரையறை. உச்சநீதிமன்றம் மொத்தம் எத்தனை நீதி பேரண்மை உள்ளது? 5 நீதி பேரண்மை உள்ளது. 5 நீதி பேரண்மை உள்ளது. உயர் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கு மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம் செல்லும் பொழுது கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் சான்றிதழ் பெற்றிருக்கும். இது சாத்தியமாகும். ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று அறிவிக்கும் அதிகாரம் இந்திய உச்சநீதிமன்றத்தில் உள்ளது. இதற்கு என்ன பெயர்? நீதி புலனாய்வு என்று பெயர். குடியரசுத் தலைவர் மொத்தம் எத்தனை இலாக்காக்கள் உள்ளன? 3. டெல்லியில் உள்ள இந்திய குடியரசுத் தலைவர் இல்லம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ராஷ்டிரபதி பவன். குடியரசுத் தலைவரின் மற்றொரு இல்லம் சிம்லாவில் உள்ள ரீட்டர் கட்டிடம். குடியரசுத் தலைவர் மற்றொரு இல்லம் ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதியின் இல்லம். வடதெற்கு இந்தியாவின் ஒற்றுமை. ராஜேந்திர பிரசாத் எந்த ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவராக பதவி வகித்தார்? 1962. எந்த தீர்ப்பங்கள் மீது உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது? இராணுவ தீர்ப்பாயம். இந்திய நாடாளுமன்றம் என்பது லோக்சபா, ராஜ்யசபா, குடியரசுத் தலைவர் என்று விதி 79. இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் உள்ளன? 8 மாநிலம், 28 மாநிலம், 9 யூனியன் பிரதேசம். மாநில அரசவை பற்றி கூறும் அரசியலமைப்பு பகுதி 6. மாநில அரசவை பற்றிய அரசியலமைப்பு விதி 152லிருந்து 237 வரை. அரசியலமைப்பு எந்த விதி ஜம்மு காஷ்மீர் பற்றி சிறப்பு அந்தஸ்து தரப்படுகிறது? 370. மாநில அரசாங்கம் எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது? 3. நிர்வாகம், சட்டம் மற்றும் நீதி. மாநில நிர்வாகத்தின் தலைவர். மாநில ஆளுநர் நிர்வாகம் யாருடைய பெயரில் நடைபெறுகிறது? ஆளுநர் பெயரிலே நடைபெறுகிறது. இந்திய அரசியலமைப்பு எந்த சட்ட விதி மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறுகிறது? 154. மாநில ஆளுநரின் நியமனம் செய்வர் இந்திய குடியரசுத் தலைவர். மாநில ஆளுநருடைய பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. 5 ஆண்டுகள் அல்லது குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. மாநில தலைவரின் தனது பதவி துறந்தரை யாரிடம் கொடுப்பார்? குடியரசுத் தலைவரிடம் கொடுப்பார். ஒரு மாநிலத்தின் ஆளுநரை யாரால் பதவி நீக்கம் செய்ய முடியாது? மாநில சட்டமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம். ஆளுநர் நியமிக்க எத்தனை மரபுகள் பின்பற்றப்பட்டது? 2 மரபுகள். அதே மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடாது. மாநிலத்தின் ஆளுநரை மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்தோசித்து நியமிக்கப்பட வேண்டும்.
ஒரு ஆளுநர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஆளுநராக நியமிக்கப்படும் விதி 158. பொறுப்பு ஆளுநர், ஆளுநருக்கு உதவும் ஊதியம் மற்றும் படிகளை வழங்கும் அந்த மாநில அரசுக்கு உத்தரவிடப்படுகிறது குடியரசுத் தலைவர். அடுத்து பாருங்க 988 மத்திய மற்றும் மாநில அரசுகளின் உறவுகளை பற்றி ஆராய உதவும் கமிட்டி சர்க்காரியா கமிட்டி 1989. சர்க்காரியா கமிட்டி குழுவினுடைய பெயர் ரஞ்சித் சிங் சர்க்காரியா. ஆளுநர் நியமனம் செய்த பரிந்துரை கமிட்டி சர்க்காரியா கமிட்டி. தமிழ்நாட்டின் முதல் பெண் ஆளுநர் பாத்திமா பிபி. தமிழ்நாட்டின் இதுவரை எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது? ரொம்ப முக்கியமான கேள்வி. தமிழ்நாட்டில் இதுவரை எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது? 4 முறை. இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவு ஆளுநருக்கு தேவையான தகுதிகளை கூறுகிறது? 157, 158. ஒரு மாநிலத்தின் ஆளுநர் ஆவதற்கு வயது வரம்பு எவ்வளவு? 35 வயது நிரம்பியிருக்க வேண்டும். முதலமைச்சர் தலையிலான அமைச்சரவை ஆலோசனைப்படி குறிப்பிட்ட செயல்களை ஆளுநர் செய்கிறார் என்று கூறும் சட்டப்பிரிவு 163. மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர். மாநில அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். மாநில அரசியலின் தலைவர் ஆளுநர். மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர். மாநில ஆளுநர். அடுத்து பாருங்க, மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? மாநில ஆளுநர்கிட்ட. மாநில தலைமை தேர்தல் ஆணையரின் பணிக்காலத்தை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யும் முறை மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கம் செய்யும் முறைக்கு போன்றது. எப்போது மாநிலத்தில் ஆளுநர் உண்மையான அதிகாரம் பெற்றிருத்தல் திகழ்கிறார்? மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது. மாநில சட்டமன்றத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் கலைக்கவும் அதிகாரம் பெற்றவர் மாநில ஆளுநர். மாநிலத்தில் பொது தேர்தல் முடிந்தவுடன் நடக்கும் முதல் கூட்டத்தில் முதல் உரையை நிகழ்த்துபவர் மாநில ஆளுநர். மாநில ஆளுநர். மாநில சபாநாயகர் துணை சபாநாயகர் பணியில் காலியாக இருக்கும்போது சட்டத்தை தலைமையேற்றி நடத்தும் உறுப்பினரை நியமனம் செய்பவர் ஆளுநர். மாநிலத்தில் ஆங்கில இந்திய வகுப்பறை ஒருவரை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர். மாநில சட்ட மேலவை உள்ள உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமனம் செய்யப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 1/6. 1/6. மாநில சட்டமன்றம் நிறைவேற்றும் ஒரு மசோதா மாநில உயர்நீதிமன்றத்தில் அதிகாரத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்று ஆளுநர் கருதும் போது அதனை குடியரசுத் தலைவரிடம் பரிசீலனை நிறுத்தி வைக்கலாம். மாநிலத்தில் சட்டமன்றம் நடைபெறாத போது அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சட்ட விதி 213. மாநிலத்தின் ஆளுநரால் நியமிக்கப்படும் சட்டம் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெற வேண்டும்? 6 மாதத்திற்குள். மாநிலத்தில் சட்டமன்றத்தில் ஆண்டு நிதி நிலை அறிக்கை சமர்ப்பிக்கும் முன்பு யாரிடம் ஒப்புதல் பெற வேண்டும்? மாநில ஆளுநர். அடுத்து பாருங்க, மாநில ஆளுநர் என்று சமர்ப்பிக்கும் அதிகாரம் மாநிலத்தின் ஆண்டு நிதி அறிக்கை மற்றும் அரசு பணியாளர் தேர்வாணையின் குழு அறிக்கை அரசின் தணிக்கை குழு அறிக்கை சட்டத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமை யாரிடம் உள்ளதுன்னா ஆளுநரிடம். ஆண்டு நிதி அறிக்கை சட்டத்தில் சமர்ப்பிப்பது மாநில நிதியமைச்சர். மாநில நிதியமைச்சர். மாநில சட்டமன்றத்தில் துணை வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கும் அதிகாரம் படைத்தவர் மாநில நிதியமைச்சர். பண மசோதா யாருடைய முன்பு அனுமதி பெற்று சட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும்? ஆளுநர். மாநிலத்தின் நிதி ஆணையத்தை அமைக்கும் அதிகாரம் படைத்தவர் மாநில ஆளுநர். மாநிலத்தில் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்தும் அவசர நிதியிலிருந்து நிதியை பிடிக்கும் அதிகாரம் படைத்தவர் மாநில ஆளுநர். மாநில அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமனம் செய்பவர் மாநில ஆளுநர். மாவட்ட நீதிபதிகளை நியமனம் செய்யும் அதிகாரம் படைத்தவர் மாநில ஆளுநர். உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கும் அதிகாரம் படைத்தவர் இந்திய குடியரசுத் தலைவர். யாருடைய ஆலோசனை பேரில் இந்திய குடியரசுத் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிக்கிறார்? மாநில ஆளுநர். மாநிலத்தின் நிர்வாகம் மற்றும் சட்டம் செயல்பாடுகளை தொடர்பான செய்திகளை ஆளுநர் யாரிடம் பெற முடியும்? முதலமைச்சரிடம். மாநில சட்டமன்றத்தில் பொது தேர்தல் எந்த கட்சியும் அறுதி பெரும்பான்மை பெறாத போது எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அமைக்க அழைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆளுநரிடம். அமைச்சரவை பெரும்பான்மை இருந்தால் சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆளுநரிடம். எந்த விதியை பயன்படுத்தி மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமைக்க ஆளுநர் பரிந்துரை செய்கிறார்? விதி 256. எப்போது மாநிலத்தின் ஆளுநர் உண்மையான பிரதிநிதியாக செயல்படுகிறார்? மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியின் போது.
ஒரு மாநிலத்தின் ஆளுநருக்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியாத விதி 361. மாநிலத்தின் உண்மையான தலைவர் முதலமைச்சர், மாநிலத்தின் பெயரளவு தலைவர் ஆளுநர், மாநில அரசின் தலைவர் ஆளுநர், மாநிலத்தின் அரசாங்க தலைவர் முதலமைச்சர். இந்திய சுதந்திரம் அடைந்த போது தமிழகத்தின் முதலமைச்சர் ராமசாமி, ஓபி ராமசாமி. 1949 முதல் 52 வரை தமிழகத்தின் முதலமைச்சர் பதவி குமாரசாமி ராஜா. காமராஜர் தனது பதவி முதலமைச்சரை ராஜினாமா செய்த பிறகு அவருக்கு அடுத்தபடியாக முதலமைச்சராக பொறுப்பேற்றவர் பக்துவாச்சலம் 63 67 வரை. 1988 ஜனவரி மாதம் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்தவர் ஜானகி ராமச்சந்திரன். முதல் முறையாக தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா எப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்றார்? 1991 96. யாருடைய பரிந்துரையின் பெயரில் ஆளுநர் மாநில அமைச்சராக நியமனம் செய்கிறார்? முதலமைச்சர். மாநில அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கி செய்பவர் மாநில முதலமைச்சர். ஆளுநரும் அமைச்சர்களும் இடையே செய்தி தொடர்பாளராக இருப்பவர் முதலமைச்சர். மாநிலத்தின் அமைச்சரவை மொத்தமாக எதற்கு கூட்டு பொறுப்பு ஆனவர்? மாநில சட்டமன்றத்திற்கு. சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சரவை பதவியேற்று எத்தனை மாதத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும்? 6 மாதத்திற்குள். ஆளுநர் ஆலோசனை வழங்க அமைச்சரவை உள்ளது என்று கூறும் விதி 163. முதலமைச்சர் தலைவராக கொண்டு அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவி செய்யும் ஆலோசனை வழங்கும் கூறும் சட்டப்பிரிவு 163. ஆளுநர் முதலமைச்சரை நியமிக்கப்படும் சட்டப்பிரிவு சட்ட விதி 164. மாநிலத்தில் உள்ள மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனை சதவீதம் மிகாமல் கூடாக மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டிற்கு மிகாக கூடாது. 36 நபர். மாநில அமைச்சர்களின் எண்ணிக்கை மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15 விழுக்காட்டில் மிகாக கூடாது என்று கூறும் சட்ட விதி 164. மாநில ஆளுநர் நியமனம் செய்யும் விதி. மாநில அரசு தலைமை வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர், மாநில திட்டக்குழுவின் தலைவர் உறுப்பினர், மாநில நிதிக்குழுவின் தலைவர் உறுப்பினர்கள். சட்டமேலவை உள்ள மாநிலங்கள் மொத்தம் 6. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர். தமிழகத்தில் அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர்கள் அமைச்சராக இருந்தனர்? 36 உறுப்பினர்கள். 237 படி 15 விழுக்காடு. தமிழக சட்டமன்றம் எத்தனை அவைகளை கொண்டது? ஓரவை சட்டமன்றம். மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எதை பொறுத்தது? மக்கள் தொகையை பொறுத்தது மாறும். தமிழகத்தின் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? 500க்கு மிகாமல். தமிழக மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்குன்னா 60க்கு குறையாமல். மாநிலத்தின் சட்டமேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்க வேண்டும்? மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்களில் 1/3 பங்கு. சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் எவ்வளவு இருக்க வேண்டும்? 40 இருக்க வேண்டும். நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் காஷ்மீர் சட்ட மேலவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் உள்ளன? 36 உறுப்பினர்கள். தமிழக சட்டமன்றம் ஆனது எத்தனை உறுப்பினர்களை கொண்டது? 235 உறுப்பினர்கள். அது 234 ஓகேங்களா நியமிக்கப்படும் உறுப்பினர்கள். தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் ஆங்கில இந்தியர் ஒரு ஆள், அதனால் 235. மாநில சபாநாயகர், துணை சபாநாயகர் தெரிந்து இருப்பவர் மாநில சட்டமன்ற உறுப்பினர். சபாநாயகர் தனது பதவியை ராஜினாமா செய்தால் சட்டமன்ற உறுப்பினராக தொடர முடியாது. சட்டமன்றத்தில் இருந்த சபாநாயகர் பதவி நீக்கும் செய்யும் முறை பட்சம் எவ்வளவு நாட்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும்? 14 நாட்கள். சட்டமன்றம் கலைக்கப்படும் போது சபாநாயகர் தனது பதவியை இழக்க மாட்டார். மேலும் புதிய சட்டத்தின் மூலம் கூட்டம் வரை தனது பதவியை தொடர்வார். மாநில சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 1/3 பங்கு, குறைந்தபட்சம் எண்ணிக்கையில் 40க்கு குறையாமல் இருக்க வேண்டும் என்று கூறும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 171. விதன் பரிசித் என்று அழைக்கப்படுவது இந்திய அரசியலமைப்பு சட்ட மேலவை. மாநில சட்ட மேலவையின் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எந்த முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறானா? மறைமுக தேர்தல். மாநில சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவையாகும், அதை கலைக்க முடியாது. மாநில சட்ட மேலவை உறுப்பினர் பதவி காலம் 6 ஆண்டுகள். மாநில சட்ட மேலவை எந்த வருடம் கலைக்கப்பட்டது? தமிழகத்தில் மாநில சட்ட மேலவை எந்த ஆண்டு கலைக்கப்பட்டதுன்னா 1986 நவம்பர் 1 எம்ஜிஆர் பீரியடில். மாநில சட்ட மேலவை உறுப்பினர் எத்தனை பங்கு ஓய்வு பெறுகிறார்? 1/3 பங்கு. ஒவ்வொரு ஆண்டும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஒரு மாநிலத்தின் சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான வயது 30 நிறைவடைந்திருக்க வேண்டும்.
மாநில சட்டமேலவை போட்டியிடும் ஒரு வேட்பாளர் அந்த மாநிலத்தின் வாக்காளர் பட்டியல் அவரது பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். சட்டமேலவை தலைவர் மற்றும் துணைத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்னா சட்டமேலவை உறுப்பினர்களால். சட்டமேலவையை உருவாக்கும் அதை நீக்கவும் விதி 369. சட்டமேலவை நிரந்தரம் நீக்க குறைந்தபட்சம் எத்தனை பேர் பெரும்பான்மை வேண்டும்? 2/3 பங்கு. இதை சட்டமேலவையில் நிறைவேற்றி பின்பு நாடாளுமன்றத்தில் அனுப்பினால் நாடாளுமன்றம் இதை நிரந்தரம் நீக்கிவிடும். பொதுப்பட்டியல் மீது மாநில அரசு சட்டம் இயற்றினால் அது சட்டத்தை மத்திய அரசு இயற்றினால் மத்திய அரசு சட்டம் இறுதியானது. ஒரு மாநிலத்தின் சட்ட மசோதா எத்தனை நிலைகளுக்கு பின் நிறைவேறுகிறது? 3 நிலைகள். மாநிலத்தின் நிதிநிலைக்கு கட்டுப்படும் அதிகாரம் சட்டமன்றத்தில் உள்ளது. மாநிலத்தில் பண மசோதா எந்த அவையில் அறிமுகப்படுத்த முடியும்? சட்டமன்ற கீழவை. யாருடைய அனுமதியின்றி மாநிலங்கள் புதிய விதியை முடிக்காது? சட்டமன்ற கீழவை. அமைச்சரவையில் தனிப்பட்ட முறையில் அல்லது கூட்டாகவோ யாருக்கு பொறுப்பானவர்கள்? சட்டமன்றத்திற்கு. சென்னை, மும்பை, கல்கத்தா ஆகிய இடத்தில் உயர்நீதிமன்றம் எந்த வருடம் தோற்றுவிக்கப்பட்டது? 1862. சென்னை, மும்பை 3 இடத்துலையும் உயர்நீதிமன்றம் 1862. இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டத்திருத்தம் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களில் பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது? 7வது சட்ட திருத்தம் 1956. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்தபடியாக 2வது உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை, பம்பாய், கல்கத்தா ஆகிய மாநிலங்களில் ஒரு உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட வேண்டும் என்று விக்டோரியா மகாராணி எந்த வருடம் காப்புரிமை கடிதத்தை வழங்கினார்? 1862 ஜூன் 26. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் ஆகிய 3 மாநிலங்களுக்கும் பொதுவான நீதிமன்றம் சண்டிகரில் இருக்குது. 7 வடகிழக்கு மாநிலங்களிலும் பொதுவாக உயர்நீதிமன்றம் கவுகாத்தியில் உள்ளது. யூனியன் பிரதேசத்தில் இருந்து தனக்கென ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்ட ஒரே யூனியன் பிரதேசம் டெல்லி. மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் நிர்ணயிக்கப்படுகிறதுனா குடியரசுத் தலைவர். தற்போது எத்தனை உயர்நீதிமன்றங்கள் உள்ளன? 25 உயர்நீதிமன்றங்கள் உள்ளன. 25வது உயர்நீதிமன்றம் ஆந்திரா உயர்நீதிமன்றம் அமராவதியில் 2019 தோற்றுவிக்கப்பட்டது. மாநிலத்தின் உண்மையான அதிகார மையம் சட்டமன்றம். ஒரு உயர் நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக மற்றும் நீதிபதியாக குடியரசுத் தலைவர் எந்த விதியின்படி நியமனம் செய்கிறார்? 216. எத்தனை ரூபாய்க்கு மேற்பட்ட பிரச்சனையை தொடர்பான குற்றவியல் வழக்கு உயர்வு நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம்? 2000க்கு மேற்பட்ட. எந்த தீர்ப்பாயத்தின் மீது எந்த நீதிமன்றம் தலையிட அதிகாரம் இல்லை? இராணுவ தீர்ப்பாயம். மாநில உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கும் நீதி பேராண்மை சட்ட விதி 226. உயர்நீதிமன்ற நீதி பேராண்மை எத்தனை வகைகளை பிரிக்கலாம்? 5 வகையாக. உயர்நீதிமன்றம் வழங்கும் நீதி பேராண்மை 32. நீதிமன்றம் நீதி பேராண்மைகளை எப்பொழுது வெளியிடுகின்றன? அடிப்படை உரிமைகளை மீறப்படும் பொழுது. தவறாக ஒருவர் காவலில் வைக்கப்பட்ட சட்டத்திற்கு புறம்பான பிறப்பிக்கப்படும் நீதி பேராண்மை ஆட்கொள் நீதி பேராண்மை. கீழவை நீதி பேராண்மை உயர்நீதிமன்றங்களின் கட்டளைகளின் மூலம் கட்டுப்படுத்துவது கட்டளை நீதி பேராண்மை. கீழ் நீதிமன்றங்கள் தனது அதிகாரங்கள் எல்லையை தாண்டி செயல்படுத்தும் நீதி பேராண்மை தடையுறுத்தும் நீதி பேராண்மை. பொது பதவிக்காக தவறாக ஒருவரை நியமனம் செய்வதை தடுக்கும் நீதி பேராண்மை தகுதி வினாவும் நீதி பேராண்மை. கீழவை நீதிமன்றங்களில் இருந்து வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை உயர்நீதிமன்றங்கள் கேட்கும் அதிகாரம் எந்த வகை நீதி பேராண்மை? ஆவண கேட்பு நீதி பேராண்மை. மாவட்டத்தில் உள்ள சார்பு நீதிமன்றங்கள் கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடத்தில் உள்ளது? மாநில உயர்நீதிமன்றம். நீதி புனராய்வு அதிகாரம் என்பது மாநில சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டம் அரசியலமைப்பு புறம்பான எதிரான ஆராயும் உள்ள அதிகாரமாகும். உயர்நீதிமன்றத்தில் நீதி புனராய்வு அதிகாரம் பற்றி பிரிவு 226, 227. எந்த சட்ட திருத்தம் உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வு அதிகாரத்தை குறைத்தது? 1976 42வது சட்ட திருத்தம். மீண்டும் எந்த சட்ட திருத்தம் உயர்நீதிமன்றம் நீதி புனராய்வை அதிகாரம் வழங்கியது? 1977 43வது சட்ட திருத்தம். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சிலை யாருடையது? மனுநீதி சோழன். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கிளை எங்குள்ளது? மதுரை. மாநில சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக செயல்படுபவர் ஆளுநர். தமிழகத்தில் எத்தனை முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது? 4 முறை. 1976 80 88 91. 80 88 91. அடுத்து பாருங்க, இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகள் பயிற்சி அளிக்கும் இந்திய வெளிநாட்டு பயிற்சி நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டதுன்னா டெல்லி.
இந்திய வெளியுறவு சேவை அதிகாரிகள் பற்றி பயிற்சி அளிக்கும் வெளிநாட்டு சேவை பயிற்சி நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1986. நாடுகளுக்கு இடையேயான பிரச்சனைகளை தீர்க்கும் வலிமையை பயன்படுத்தும் அமைதி வழிமுறைகளை பின்பற்றுபவர் புத்தர். பஞ்சசீல கொள்கை எப்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தானதுன்னா 1954 ஏப்ரல் 28. பஞ்சசீல ஒப்பந்தம் என்பது இந்தியா சீனாவுக்கு இடையேயான ஒரு அமைதி ஒப்பந்தம். பஞ்சசீல ஒப்பந்தம் ஒவ்வொரு வேலைகளையும் இறையாண்மை, பாரஸ்பர மதத்தில் பராஸ்பரம் ஆக்கிரமித்தல், பராஸ்பர உள்நாட்டு விவகாரங்களை தலையிடாமல் இருத்தல், பராஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைப்புதல், அமைதியாக சேர்த்திருத்தல். பஞ்சசீல ஒப்பந்தம் பாண்டு பிரகாரத்தில் எந்த வருடம் சேர்க்கப்பட்டதுன்னா 1955 இந்தோனேசியா. அணிசேரா இயக்கம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கியவர் கிருஷ்ணமேனன். கிருஷ்ணமேனன் எப்பொழுது ஐநா சபையில் உரையாற்றினார்? 1953. அணிசேரா இயக்கத்தின் நோக்கம் இராணுவ கூட்டணி சேராமல் வெளிநாட்டு விவகாரங்களை, தேசிய சுதந்திரத்தை பாதுகாத்தல். அணிசேரா இயக்கம் உறுப்பு நாடுகள் மொத்தம் 120. இந்தியா முதலில் பூமிக்கடியில் அணு ஆயுத சோதனை எப்பொழுது நடத்தியதுன்னா 1974. இரண்டாவது அணு உலை சோதனை பொக்ரானில் 1998 பொக்ரான். சார்க் நாடுகள் எத்தனை தெற்காசிய நாடுகள் கூட்டமைப்பை கொண்டது? கூட்டமைப்பு 8 நாடுகள். சார்க் அமைப்பில் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கு உள்ளதுன்னா டெல்லி. சார்க் நாடுகளில் இல்லாதது சீனா. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு நுழையும் ஒரு பாலமாக இருக்கும் அண்டை நாடு மியான்மாருக்கு. இந்திய வெளியுறவு கொள்கையை ஏற்றுக்கொண்டு அதை நடத்தும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 51. அடுத்து பாருங்க, ஒரு மோசமான அண்டை நாடு ஒரு தூதரகம் அதுவே ஒரு நல்ல நாடாக அமையும் என அதைவிட ஆசீர்வாதம் வேறும் இல்லை அப்படின்னு சொன்னது காசாய்டு. நாம் ஒருவரை முற்றிலும் சார்ந்தே அல்லது தனித்தே இருக்க முடியாது, ஆனால் இவ்வுலகில் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்கிறோம் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. உலகில் அதிக பரப்பளவை கொண்ட நாடுகளுடன் இணைப்பது சீனா மற்றும் ரஷ்யா. யாருடைய ஆட்சி காலத்தில் இந்திய சமய பரப்புகள் கட்சியின் மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான் மேற்கொண்ட நாடுகளில் தங்களது மதத்தை பரப்ப சென்றது? கனிஷ்கருடைய காலம். பாரத் ரத்னா விருது பெற்ற முதல் இந்தியர் அல்லாதவர் அப்துல் கபார் கான், பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர். அணிசேரா இயக்கத்தில் சேராத நாடு பாகிஸ்தான். மாலத்தீவு இந்தியாவின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? தென்மேற்கு பகுதியில். வங்காள சுதந்திர நாடாக அறிவித்த முதல் நாடு இந்தியா. இந்தியா வங்கதேசம் எத்தனை கிலோமீட்டர் நீளத்தை பகிர்ந்துகிறது? 4069.7. பராக் ஒப்பந்தம் என்பது கங்கை நீரை பகிர்ந்து கொள்ள 1977 கையெழுத்தான ஒரு வரலாற்று ஒப்பந்தம். இந்தியா மற்றும் பூட்டான் இடையே ராஜதந்திர உறவுகள் எப்பொழுது தொடங்கியது? 1968. இந்தியா எந்த அண்டை நாடு கல்வி பராமரிப்பில் கையெழுத்திட்டுள்ளது? சீனா. நமது எரிபொருள் தேவையான பெட்ரோலியம் மற்றும் எரிவாயு இயக்கம் முக்கிய பங்கு வகிக்கும் நாடு மியான்மாருக்கு. பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? சீனாவோட ஹாங்காங். பலதுறை வளர்ச்சி வங்கி எங்குள்ளதுன்னா புதிய மேம்பாட்டு வங்கி NDP. பத்ம சம்லா என்ற புத்த துறவி இந்தியாவிலிருந்து எங்கு சென்றார்? பூட்டானுக்கு. இந்தியா இரண்டாவது மிக நீளமான எல்லை எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? மியான்மார். கூட்டு மின் சக்தி திட்டம் கட்டப்பட்ட இடம் சாரதா ஆற்றின் குறுக்கே. பராக் ஒப்பந்தம் இந்தியா எந்த அண்டை நாட்டுடன் கையெழுத்திட்டப்பட்டது? வங்கதேசம். இந்தியா பண்பாடு ICCR உறவுக்கான இந்தியாவின் மூலம் ஆண்டுதோறும் கல்வி உதவித்தொகை எந்த நாட்டுடன் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது? வங்கதேசம். இந்தியாவிற்கு சொந்தமான எந்த பகுதி மேற்கு வங்காளம் மற்றும் வங்கதேச நாடுகளுக்கிடையே 2011 குத்தகை விடப்பட்டது? டின்பிகா. குழாய் வழியாக போக்குவரத்து அமைக்கும் பணிகளை எந்த இரு நாடுகளுக்கிடையே செயல்பட்டு வருகிறது? இந்தியா வங்கதேசம். இடி மின்னல் நிலம் என்று அழைக்கப்படுவது பூட்டான். இந்தியா பூட்டானுக்கு இடையே உறவு எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1968 திம்புவில் ஒரு பிரதியை நியமித்ததன் மூலம். இமயமலையில் உள்ள மிக சிறிய ஏழ்மை நாடு பூட்டான். P2B என்று அழைக்கப்படும் ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கிடையே செயல்பட்டு வருகிறது? இந்தியா பூட்டான். பாரத் முதல் பூட்டான் வரை. இந்தியா சீனா பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு எல்லைக்கோடாக அமைவது மக்மோகன் எல்லைக்கோடு. இந்தியா சீனா பூட்டான் ஆகிய இரு நாடுகளுக்கிடையே எல்லை பிரிந்திருக்கும் போது பிரிட்டிஷ் இந்தியாவின் சார்பாக கலந்து கொண்டவர் ஆர்தர் ஹென்றி மக்மோகன். மக்மோகன் எல்லைக்கோடு அமைக்க எந்த வருடம் தீர்மானிக்கப்பட்டது? 1914.
இந்தியா எத்தனை நீர்மின் திட்டங்களை பூட்டான் நாட்டில் செய்துள்ளது? 3. பர்மா பெயர் மியான்மார்க் என்று பெயர் மாற்றப்பட்டது 1989. மியான்மார்க் நாடு இந்தியாவின் எத்தனை மாநிலங்கள் தங்களது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? 4 நாடு. தென்கிழக்கு ஆசியாவிற்கு நுழைவாயாக இருக்கும் நாடு மியான்மார்க்கு. கலண்டன் பன்முக மாதிரி போக்குவரத்து திட்டம் எந்த நாட்டுடன் செய்து கொண்டது? கல்கத்தா முதல் மியான்மார் கிட்டோ வரை. நேபாளம் இந்தியாவில் எத்தனை மாநிலங்களுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொள்கிறது? 5 மாநிலம். மகேந்திர ராஜ் மார்க் இணைப்பு திட்டம் எந்த நாட்டுடன் இந்தியா செய்துள்ளது? நேபாளம். பஞ்சா ஈஸ்வரர் திட்டத்தை எந்த நாட்டுடன் இந்தியா செய்து கொண்டது? நேபாளம். எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட நீர்மின் திட்டம் இந்தியா மற்றும் நேபாளத்தின் உதவி கையில் உள்ளது? சாரதா ஆறு. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள ரெட் கிளிஃப் கோடு எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1972 சிம்லா ஒப்பந்தம். இந்தியாவை இலங்கையும் பிரிக்கக்கூடிய நீர் சக்தி பாக் நீர் சக்தி. இந்தியா நாளந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் எத்தனை இந்திய அண்டை நாடுகள் ஒரு பங்குதாரராக உள்ளது? இலங்கை. புத்த மதத்தை பரப்புவதற்கு இலங்கை மகேந்திரனையும் சங்கமித்திரனையும் அனுப்பிய மன்னர் அசோகர். இலங்கை பகுதியை கைப்பற்றிய சோழ மன்னன் 1ஆம் ராஜராஜ சோழன், 1ஆம் ராஜேந்திரன். இந்தியாவில் இஸ்ரே எந்த அந்நிய நாட்டு விண்வெளி ஏவுதளங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது? பிரான்ஸ் நாடு. ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆசியா ஆகிய சந்தைகளை இந்தியா ஒருமுறை வாயிலாக இருக்கும் துறைமுகம் சபாகர் துறைமுகம். சபாகர் ஒப்பந்தம் எந்த நாட்டுடன் செய்து கொண்டது? இந்தியா, ஆப்கானிஸ்தான், ஈரான். உலகிலேயே மிக பழமையான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்று சுமேரியாவில் இருந்து மராப்பூன் வழியாக மெலுக்கா என்று அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம் வரை. 49. இடைக்காலத்தில் இந்திய மருத்துவக் கழகம் வானியல் திறமைகளை அரேபியா மற்றும் ஈரானிய அறிஞர்கள் பெரிதும் மதித்து இறுதியில் அவர்களது அறிவுச்சார் பாரம்பரியத்தில் பகுதியாக ஆனது என்று கூறியவர் அத்வானி. பிரிக்ஸ் என்ற வார்த்தை யாரால் உருவாக்கப்பட்டது? பிரிக்ஸ் என்ற வார்த்தை யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிம் ஓ நெயில். பெட்ரோலிய மற்றும் ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு எங்கே ஏற்படுத்தப்பட்டது? ஈராக் நாட்டில் உள்ள பக்தாத் நகர். பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்குள்ளது? ஆஸ்திரேலியாவில் உள்ள வியன்னா நகர். பெட்ரோலிய ஏற்றுமதியின் சின்னம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1969. வடிவமைப்பில் சோயட். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8th 9th 10th ஓகேங்களா, 3 இதை நம்ம பாலிட்டிய வீடியோவை பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.